யெகோவாயீரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பேர் வைக்கிறா, யெகோவாயீரே. ஆதியாகமம் 22:14 பேர் வைக்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கும் 100 வயதில் தான் ஒரு அழகான ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தாரு, ஈசாக்குன்னு பேர் வச்சான். பாருங்க, அந்த குழந்தையத்தான ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ என்ன செய்ய, மோரியா தேசத்துக்கு சேர்ந்து அங்கே ஒரு குறித்த மலையில் என்ன செய்யினையே, அவன் எனக்கு பழி செலுத்துன்னு சொல்றாரு. பாருங்க, அவன் ஆண்டவர் மேல நேசம் வைத்ததுனால, அன்பு வைத்ததுனால, என் பிள்ளை பாய்க்கில ஆண்டவர் பெரியவர், அவரை நான் அதிகமாக நேசிக்கிறேன், என் மனைவியை பாய்க்கல, என் குடும்பத்தை பாய்க்கல, என் சொத்து சொகத்தை பாய்க்கலும், என் வேலைக்காரங்க பார்க்கல, எலியேசரை பாய்க்கல, எல்லாத்தையும் பாய்க்கல, ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதற்கு சாட்சியாக அவன் என்ன செஞ்ச, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் ஆபிரகாமை விசுவாசத்தில் சோதிக்கிறார். பாருங்க, நமக்கு விசுவாச சோதனை இருக்கும். விசுவாச சோதனையில் நிற்கலைன்னா நீங்களான வேசி பிள்ளைகளாக மாறிடுவோம். சோதிக்கப்படுவது நல்லது. நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொண்ணாக விளங்குவேன். விசுவாச சோதனை எல்லா விசுவாசிகளுக்கும் வரும். அந்த எக்ஸாமில் நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நம்ம பாஸ் ஆகி வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார், விசுவாசம் பெரிதுன்னு சொல்வார். இப்போ ஆபிரகாம் விசுவாசம் பெரிதாக இருக்குது. பாருங்க, இவர் கையை ஓங்கி வெட்ட போகும்போது, ஆபிரகாமே பிள்ளையாண்ட கை போடாத. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டி புதரில் சுற்றி இருக்கிறத காமிக்கிறாரு. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உங்கள் சோதனை எதுவாக இருந்தாலும், உங்கள் வேதனை எதுவாக இருந்தாலும், உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் மலை போல பெருசாக இருக்கலாம், தடைகள் இருந்துகிட்டே இருக்கலாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். தடைகளை மீறி வாசலை பிரவேசிப்பீங்க. கர்ப்பப்பையில் ஐயோ கொளாறு இருக்கு, அதனால குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறாங்களா, கர்த்தர் யெகோவாயீர் பார்த்து கொள்வார். ஆணை மனை பற்றி நீங்கள் சாட்சியாக சொல்ல போறீங்க. உங்களை கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். ஐயோ, சின்ன பிள்ளையிலிருந்து என் பிள்ளைக்கு வியாதி, இழப்பு வருது அப்படி சொன்னாங்க ஒரு சகோதரி. ஆண்டவர் சொன்னார், 40 வருஷம் இருந்தது. கர்த்தர் அதை சுகமாக்கி மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தையும் பிறக்க பண்ணார். யெகோவாயீர் பார்த்து கொள்வார். உங்க தேவையை பார்த்து கொள்வார், உங்களை பார்த்து கொள்வார், உங்க குடும்பத்தை பார்த்து கொள்வார், உங்க தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஆமென்.